நிலவொளியில் நினைவலைகள் கவிதை நூல் குறித்து முனைவர் ஆதிரா முல்லை அம்மா அவர்கள் தம்முடைய வாழ்த்துரை வழங்க வருகிறார். நானே சீட்டு எழுதிக்குவேன். எனக்கு இல்லை, எல்லாருமே ஒரு குறைந்த அளவு நேரம் பேசணுங்கிற ஆசையோடு வந்திருக்கும் போது வேறு வழி இல்லாமல் தான் நான் சீட்டு கொடுக்க வேண்டி வந்தது. ஆமாம், நான் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் நிமோஷினி அவர்களுக்கு ரசிகை என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் காலம் அந்த ரசனையை கூட மாற்றி விடுகிறது என்ற காரணத்தினால தான் இந்த சீட்டை கொடுத்துட்டு அவரை உட்காத்தி வச்சுட்டு நான் பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு விழாவில் கலந்துருக்கிறோம். இன்னும் 6 பேர் பேச வேண்டி இருக்கிறது. நான் கூட ஏகப்பட்ட ஒரு ஒரு நோட்டு முழுதும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு மிரட்டல் தான் உங்களுக்கு இது. அடுத்து நீங்கள் பேசிடுவீங்க இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் குடும்ப நிகழ்வு போல். அவங்க இன்னும் சொல்லும்போது என்கிட்ட நான் ஒருத்தியாக எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உங்ககிட்ட நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். பெண்கள் எந்த வேலையை எடுக்கும் போதும் ஆண்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோட்டோ போட்டால் லைக் போடுவாங்க. தவறாக நினைக்க வேண்டாம், இங்கே இருக்கிற ஆண்கள். ஆனால் உடன் இருந்து உதவி செய்வதற்கான ஆண்கள் மிக குறைவுதான் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் உண்டு. மிகப்பெரிய கருத்தரங்கம் நடத்தினேன். முதல் நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த வாலாஜா தெருவில் மொமெண்டோ பண்ணுறதுக்கு இரவு முழுவதும் தனி ஒருத்தியாக தேநீர் கடையில் ஒரு தேநீர் வாங்கி குடிச்சிட்டு கடையில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு எந்த ஆணும் அப்போது இல்லை துணைக்கு. ஆனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, நம் வேலையை நாம் தான் செய்ய வேண்டும், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என்ற மனதோடு நாம் வாழும்போது இந்த இயலாமை முடியலை, எனக்கு யாரும் செய்யலை என்ற வார்த்தைகளுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். அந்த ஒரு தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த என்னுடைய கவிதை இனிமேல் தொடங்க போகிறேன். இந்த நிலமொழியில் நினைவலைகள்ங்கிற கவிதை நூலில் ஒரு 2 கவிதையாவது சொல்லணும் இல்லையா? ஏன்னா ஒரு நாவலை பற்றி 2 பேர் முக்கால் மணி நேரம் பேசியிருக்கும் போது நச்சுன்னு கவிதை எழுதியிருக்கிற அந்த கவிதைகளை பற்றி பேசாமல் அமுதா அவ்வளோ வருத்தப்படுறாங்க. நீ சொல்லுமா, நீ சொல்லிட்டு போய் நீ பேசு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வேற வழி இல்லை, அவங்க வேற உங்களுக்கு எதிரி. பெண் வழிகளை இப்போ நான் பேசட்டுமா வேண்டாமாங்கிறது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கவிதை நூல் முழுவதும் பார்த்தீங்கன்னா காதல் குறித்தானது தான். நீங்கள் நாவல்லையும் சொன்னீர்கள், அதே கருத்து தான் கவிதைகள்லையும். காதல் குறித்தான வழிகளை தான் அதிகமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. காதல் என்று சொன்னாலே வழி தான். கவிஞர் அறிவுமதி சொல்லுவாங்க இல்லையா, அணுவாக சாவது என்று முடிவெடுத்து விட்டால் ஒரே வழி கவிதை காதல் தான்னு சொல்லுவார். நான் பெரிய கவிதையெல்லாம் கொண்டு வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டு அடுத்த கவிதைக்கு போகிறேன். ஏன்னா எப்போதுமே நாங்கள் பேசும்போது நேரம் குறைவாக போயிடும். அந்த வழிகளை அவங்க சொல்லிக்கிட்டே வரும்போது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையாக 2 கவிதையை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நாட்காட்டி. நான் என் வீட்டில் தேதியை கிழிக்கவே மாட்டேன். குறிப்பாக என்னுடைய கணவர் ஊருக்கு போனால் கிழிக்க மாட்டேன். ஏன்னா வந்தவுடனே 2 நாளில் வரேன்னு சொல்லுவார், வரும்போது 20 நாளில் வருவார். எனக்கு 2 நாள் என்பது 2 மாதம், அவருக்கு 2 நாள் என்பது 20 நாள். அப்போ எனக்கு என்னென்னா வந்தோடனே 4 நாளில் வந்துட்டேனேன்னு அவர் பொய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் கிழிச்சிட்டு போன கேலண்டர் அப்படின்னு காட்டலாம். அதற்காக நான் கிழிக்க மாட்டேன். இதை இந்த பிரிவு இருக்குல்ல, இதுதான் பெண்களுடைய மிகப்பெரிய வலி. பெண்களுக்கு இது பிரிவு தான். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா காதலில் வலிகள் தான் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வலிகள் அதை மறைச்சிரும். அப்போ இவங்க அந்த மகிழ்ச்சியை எப்படி நம்ம பதிவு செய்யறது அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவன் கூட ரொம்ப அழகாக மிகச்சிறந்த ஒரு காதலன்னா வள்ளுவனை சொல்லலாம். இதுவரைக்குமாக சொல்லலாம். அவர் சொல்வார், பெண் மனம் எப்படி இருக்கும் பிரிவில் அப்படின்னு சொன்னால், அந்த கணவன் தலைவன் அவன் போகிறேன்னு சொல்லுவான், போயிட்டு அப்படிம்பா. போயிட்டுன்னு சொல்லும் போதே அவன் செத்துருவான். வள்ளுவன் சொல்கிறாரு, போயிட்டு அப்படின்னு அவன் சொல்லும் போதே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிற வார்த்தைக்கு அவள் உயிரோடு இருக்க மாட்டான். அப்போ அந்த பெண்ணுடைய மனம் எவ்வளவு மென்மையானது அப்படிங்கிறத வள்ளுவனை தவிர இதுவரைக்கும் யாரும் ரசித்தார்களா உணர்ந்தார்களா என்பது தெரியல. செல்லாமை உண்டனின் எனக்கு உரை, அவருடைய திருக்குறள். நின் வரவு வாழ்வார்க்கு உரையுமா. நீ போக மாட்டேன்னு சொன்னால் என்கிட்ட சொல்டா, நீ போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யார் அப்போது உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட சொல்லு என்று சொல்லக்கூடிய கவிதை
திருவள்ளுவர் கொடுத்தது. இவங்க எழுதுகிறாங்க, நான் ஏன் நாள்காட்டியை கிழிக்க மாட்டேன் அப்படின்னா, இவங்க எழுதுகிற கவிதை, என்னுடைய மகிழ்ச்சிகளை எல்லாம் நான் அதில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியை முழுகடிக்கிறது துன்பங்கள். அதனால் எழுதுங்க, தினம் நாட்காட்டியின் நாட்களை கிழிக்காமல் நாட்கள் அப்படியே இருப்பதாக நம்ப வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே இருக்கு. டைம் மிஷின். நம்ம சந்தோஷத்தை போய் பார்க்கணும்னா டைம் மிஷின் வேணும், ஆனால் அது இல்லை. அதனால இவங்க நாட்காட்டியை கிழிக்காமல் இருக்கிறாங்க. சார் முறைக்கக்கூடாது, நீங்கள் என்ன முறைச்சிக்கிட்டே அதனால் சொல்லிட்டு சொல்கிறாங்க, உன்னுடன் பழகிய மகிழ்ச்சியான நாட்களை எப்படி இருத்தி வைத்துக் கொள்வது என்று தெரியாமல். ஏன்னா இந்த மனசுக்கு மகிழ்ச்சியை இருத்தி வைத்துக்கொள்ள தெரியல, துன்பங்கள் மட்டும் மேலே மேலே வந்துட்டுருக்கு. ரொம்ப சின்ன கவிதைகள் அழகழகாக எழுதியிருக்கிறாங்க. பாப்லோ நெருதா சொல்லுவார், ஒரு தவளை சத்தத்தோடு தண்ணியில் குதித்தது. இது ஒரு கவிதை. இது ஒரு கவிதையான நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த கவிதைக்குள்ளே மிக ஆழமான கருத்து இருப்பதாக சொல்கிறாங்க. ஓல்டு பாண்ட், பழைய குளம். எ ஃப்ராக் லீப்ஸ் இன்டு, அந்த பாண்டுக்குள்ளே விழுது இன்டு பாஷோ இல்லை, நான் சொல்கிறது பாஷோ இல்லை, பாப்லோ நெருதாவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். வாட்டர் சவுண்ட் அப்படிங்கிறாங்க. தண்ணிக்குள்ளே அந்த தவளை விழுகுது. இதில் என்ன கவிதை இருக்குது அப்படின்னா, ஓல்டு பாண்டு, ரொம்ப பழைய நதி, அது வந்து அவருடைய முதுமையை காட்டுகிறது. தவளை குதிக்கிறது தனிமையை காட்டுகிறது. அது குதித்த உடனே அதில் ஒரு அலை அலை அலையாக வரும் இல்லையா, அது அவருடைய அது வரைக்கும் வாழ்ந்த நினைவலைகளை காட்டுகிறது. அதுக்கப்புறம் அது சத்தத்தோடு குதித்ததை சொல்லும்போது இதுவரைக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன சாதித்தார் என்பதை, அந்த சாதனையை உரத்து சொல்லுகிறது அது என்று சொல்லக்கூடிய கவிதைன்னு விவரம் எழுதுகிறாங்க. இவங்க எழுதுகிறாங்க ரொம்ப சின்ன சின்ன, நான் இன்னும் கவிக்கோ சொல்லுவார்ல, காதல் சாளரம் திறந்தேன் கடவுளை கண்டேன் பாரு. அது சாதாரணமாக காதல் கவிதை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது காதல் கவிதை இல்லை, அதுக்குள்ளே மிக ஆன்மீக தத்துவம் நிரம்பிய கவிதை. ஜலாலுதீன் அவர்களுக்கு தெரியும், ஆன்மீகம் தான் அதில். சிற்றின்பத்திலேருந்து பேரின்பத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக கவிதை இருக்கும். அதை இவங்க எழுதுகிறாங்க. ரெண்டு ரொம்ப அந்த காதலுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த கோப்பையை பற்றி லெனின் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, 2 கோப்பைகள் என்பது வெறும் கோப்பைகள் அல்ல. அவ்வளோதான் கவிதை. இதுக்கு மேலே இவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கவிதைக்கு அதன் பின்பு எதுவுமே தேவையில்லை. 2 கோப்பைகள் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கோப்பைகளா? 2 கோப்பைகள் என்பது வெறும் கோப்பை இல்லை. அதுக்குள்ளே 2 காதலுடைய மனம் இருக்கும், தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும், அவர்கள் உரையாடியது இருக்கும், அவர்கள் முத்தமிட்டு கொண்டது இருக்கும், எல்லாமே அந்த கோப்பைகளுக்குள்ளே இருக்கும். அந்த 2 வார்த்தையில் 2 கோப்பைகள் என்பது வெறும் கோப்பைகள் அல்ல, பேச்சுக்கள் நிறைந்த பாத்திரங்கள்ங்கிறாங்க. அதுக்கு மேலே நிறைய சொன்னாங்க, அது வேணாம். கடைசியாக இப்படி சொல்லி அந்த கவிதையை முடிக்கிறாங்க, எங்கேயும் 2 கோப்பைகளை கண்டால் நலம் விசாரித்து செல்லுங்கள். ஏன் நலம் விசாரிக்கணும்னா, அது ஒருவேளை நீங்கள் விட்டுட்டு போன கோப்பையாக இருக்கும், அவை என்றோ நீங்கள் விட்டு வந்த கோப்பைகளாக இருக்கக்கூடும். அதனால் எங்கேயாவது நீங்கள் 2 கோப்பைகளை பார்த்தால் காதலர்கள் கண்டிப்பாக நலம் விசாரித்துட்டு செல்ல வேண்டும்னு சொல்லக்கூடிய அழகான கவிதை. இன்னும் ஒரு கவிதையை சொல்லிடுறேன். பெண்களுடைய வருத்தங்களை தான் நிறைய சொல்கிறாரு. அதில் எனக்கு இவங்களுடைய ஒரு கவிதையை படிக்கும்போது ஆண்டாள் ஞாபகம் வருது. நிறைய இங்கே ஆண்டாள் ஞாபகம் வருது, பாரதி வர்றாரு, சொல்ல நேரம் மட்டும்தான் இல்லை, நிமோஷனி வேறு நடுநடுவில் வந்து தொல்லை பண்ணுறாங்க. பெண்ணுடைய வருத்தத்தை ரொம்ப நாட்டுப்புற இலக்கியமாக ஒரு கவிதைங்க. சாமத்தில் உன் நினப்பு வந்தா, சாமத்தில் உன் நினப்பு வந்தா, சர்க்கரையா உன் கனவு வந்தா, பக்கத்தில் நீ வேணும்னு உன் சட்டை ஒன்று வாங்கி வச்சேன். சாமத்தில் நினப்பு வந்தா, சர்க்கரையா உன் கனவு வந்தா, பக்கத்தில் நீ வேணும்னு உன் சட்டை ஒன்று வாங்கி வச்சேன், தினம் நெத்தியை அதில் பதிச்சு வச்சேங்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஆண்டாள் முதல்ல தன்னுடைய உடல் மொழிகளை பேசிய ஒரு பெண்மணி அப்படின்னா ஔவையார் ரொம்ப லேசாக மேலோட்டமாக பேசினார். ஆனால் ஆண்டாள் தான் ரொம்ப தெளிவாக தன்னுடைய காதலை, காமத்தை எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிய பெண்மணி ஆண்டாளுடைய ஒரு கவிதையை நான் இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். அவன் கண்ணன் மேத காதல் கொண்டவன். பெண்ணுடைய வருத்தங்களை தெரியாமல் அந்த கண்ணன் இருப்பதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், அந்த நாச்சியார் திருமொழியில் வரக்கூடிய ஒரு பாடல், பெண்ணின் வருத்தம் அறியா பெருமாள். அவன் இருக்கிறான்ல அந்த கண்ணன், அவனுடைய அறையின்னா இடுப்பு, அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை
வாட்டம் தனிய செய்வீரோ. அவங்கிட்ட போய் அவன் கட்டி இருக்கிற இடுப்பு ஆடையை கொண்டு வந்து எனக்கு கொடுங்க, அதில் கொடுத்து என்னுடைய வாட்டத்தை தனிய செய்யுங்கன்னு ஆண்டாள் எழுதிய அந்த கவிதையுடைய சாரம்தான் உங்ககிட்ட ஒரு சட்டை நான் வாங்கி வச்சேன். உன் கனவு வரும்போது, உன் நினப்பு வரும்போது அந்த சட்டையில் முகம் புதைத்து கொண்டு நான் படுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆழமான காதலை பார்க்க முடிஞ்சது. காதலோடு சேர்ந்து இன்னொரு கவிதை சொல்லலாமா? நிறைய கவிதைகள், நல்ல நல்ல கவிதை எழுதியிருக்காங்க. பாரதி வந்து மௌன விரதம் இருப்பா அதிகமாக. இல்லை, 2 கவிதையை மட்டும் படித்தேன். அப்போ சும்மாடுன்னு ஒரு கவிதை எழுதுகிறாங்க. அதில் இன்னும் அந்த முதிய பெண்கள் வந்து அவங்களுடைய வழியை எழுதுறது தான். குடும்பத்தில் மூத்த பெண்ணுன்னா அவள் வந்து வேலைக்கு அவள் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்குவான், எல்லா சுமையும் அவகிட்ட தான் இருக்கும். ஆனால் அவள் சும்மாடு தலையில் வந்து சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண் என்ன நினச்சிக்கிறா, நான் எனக்கு வயசாகலை, நான் சுமை தூக்கலை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு என்ன தான் நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த உடம்பு வந்து உண்மையை சொல்லி கொடுத்துரும். உனக்கு வயசாச்சு, உன்னால் இனிமேல் தூக்க முடியாது, நீ தூக்கினது சும்மாடு தூக்கலை, நீ தான் சுமையை தூக்குற என்ற வழிகளை எல்லாம் அந்த இரவு ஆச்சுன்னா வழிகள் தான் தெரியும். அதை அழகாக எழுதுறாங்க. சும்மாடு தான் பாரம் சுமப்பதாக தன் காலையையும் அந்தியையும் நம்ப வைத்தவளுக்கு இரவை நம்ப வைக்க முடியவில்லை. காலையிலேருந்து சும்மாடு தலையில் சுமை வைத்து கொண்டு போகிற அந்த பெண் இரவு படுத்த உடனே எவ்வளோ வலிக்கும், அதை நம்ப வைக்க முடியுமா? அதுக்கு அடுத்த வார்த்தை மன உடலின் வலி பின்னாடியும் எழுதுகிறாங்க. அது தேவையே இல்லை. அப்படி அழகான கவிதைகள். இன்னும் ஒரு கவிதை. ஏன்னா இது வந்து ஒருவேளை யாருமே சொல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஆதங்கத்தோடு சொல்கிறேன் நான். ஞானம் பற்றி சொல்கிறாங்க. ஞானம் எப்படி வரும்? சரி, நான் அதை வேற சொல்லிடுறேன். மௌனத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் ஞானத்தை விட்டுட்டேன். நான் மௌனத்திலிருந்து தான் ஞானம் வரும். ஏன்னா அந்த கவிதை அவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன். இல்லை, உங்களுக்கு நான் அன்பாக விட்டு கொடுத்து விடுகிறேன். பாரதி வந்து மௌன விரதம் இருப்பான். இந்த ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். நாள்தான் அந்த புதுச்சேரியில் இருக்கும்போது மௌன விரதம் இருப்பான். அப்போ பாரதியுடைய மனைவி செல்லம்மா வந்து எப்போ பார்த்தாலும் பொலன்னு பேசிக்கிட்டே இருப்பார். எதையாவது ஒன்று வளரிட்டு இருப்பார். ஆனால் இப்போ வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. எவன் தான் இதை கற்றுக் கொடுத்தான்னு தெரியல பாரதிக்குன்னு அவருடைய உறவுக்கார பெண்கிட்ட சொல்லுவான். அப்போ பாரதி சொல்லுவார், ஆமாம், நான் வந்து ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம்காரத்தை போல ஒரு சொல்லை நான் வந்து கண்டுபிடிக்கணும், அதற்காகத்தான் நான் மௌனமாக இருக்கிறேன். நாங்கள் மௌன விரதம் என்பது இந்த உலகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி மௌன விரதம் இருப்பார். யாராவது தவறு செய்தால் கூட காந்தி தான் மௌன விரதம் இருப்பார். அப்படி இவங்க வந்து பல கவிதைகளில் மௌனத்தை சொல்கிறாங்க, பல கவிதைகளில் ஞானத்தை சொல்லுகிறாங்க. அதில் சொல்கிறாங்க, மௌனம் எதை கொடுக்கும் அப்படின்னா, மௌனம் உன்னை உனக்கு தரும். நாம் யாரு, நான் என்பது மறைந்து நாம் யாரு என்பதை தெரிந்து கொள்வதற்கு மௌனமாக தான் இருந்தாகணும். இன்னொன்று, பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மௌனம். மௌனம் உனக்கு தரும் எதுவாகன்னா ஞானியாக மாற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அழுத்தமான ஆழமான நல்ல நல்ல கவிதைகளை இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் விட்டு வைக்கிறேன். ஆழமான கவிதைகளை கொடுத்துருக்குறாங்க. 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்லையே 3 நூல்களை வெளியிடக்கூடிய அசகாய சூரி, அந்த சூரியை மனமார்ந்து வாழ்த்தி இன்னும் நிறைய நூல்கள் நீங்கள் எழுத வேண்டும். தனி உறுதியாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். அந்த தைரியத்தோடு நீங்கள் எழுத வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நில ஒளியின் நினைவலைகள் குறித்து பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு மலர்ந்த முகம், அதுபோல் அவருடைய கருத்துக்களும் மிக மலர்ந்ததாக இங்கு கொட்டி சென்றார்கள். நன்றி அம்மா.